ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் நம்ம ஏலி என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அப்படின்னா ஒரு ஆசாரியன். இவன் ஆசாரியன் மட்டுமல்ல, ஜனங்களை 40 ஆண்டு காலம் வழி நடத்தின ஒரு தேவ மனுஷனுமா இருந்தான். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரை அவன் விசாரித்து வந்தான். ஒரு நல்ல போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்திலே நிறைய பதவிகள் நிறைய பேருக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். சிலருக்கு வேலை செய்யக்கூடிய சில காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாத்துலயும் ரொம்ப மேலான ஒரு போஸ்டிங் அப்படின்னா, ஒரு பெரிய தகுதி என்ன அப்படின்னா, இந்த ஆசாரிய ஊழியம் என்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஊழியம். ஆண்டவர் கொடுத்ததிலேயே எல்லா ஊழியத்தை காட்டிலும் இந்த ஆசாரிய ஊழியம் என்கிறது விலையேற பெற்ற ஊழியம். இது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் நடுவாக நிற்கிற ஊழியம் தான். ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதும், பிள்ளைகளிடத்திலிருந்து சில காரியங்களை ஆண்டவருக்கு சொல்லுகிறதுமான நடுவர் தான் இந்த ஆசாரியர்கள். இவர்கள் இந்த ஜனங்கள் செய்கிற பாவத்திற்காக இவர்களிடத்தில் கொண்டு பலிக்கான ஆடுகளை கொடுத்து இவர்கள் பலி செலுத்துவார்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த ஆசாரியர்களை முக்கியப்படுத்தி கர்த்தர் வைத்திருந்தார். அவர்களுக்கு பங்கும் சுதந்திரமும் நான் தான், அவங்களுக்கு வேற எந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஆண்டவரே அவர்களுக்கு பங்கா இருந்தார். ஒரு நாட்டினுடைய ராஜாவா இருந்தா கூட ஆசாரியனிடத்திலே கேட்டு ஆசாரியனிடத்திலே சொல்லிதான் அவன் எதை வேண்டும் என்றாலும் சொல்ல முடியும். அப்படி ஒரு பெரிய போஸ்டிங் தான் இந்த ஆசாரிய ஊழியம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆசாரிய ஊழியம் செய்த நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இந்த ஏலி தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசாரிய ஊழியத்தை, நான் சொல்றேன், அவன் 40 வருஷம் செஞ்சாலும் அவனுடைய முடிவு இல்லை என்றால் அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கை அது ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றும் அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தார். ஆசாரியனுடைய பிள்ளைகள் 2 பேரும், வேதம் சொல்கிறது, ஒரே நாளில் 2 பேரும் மரித்தார்கள். ஒருவனுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறார். இந்த செய்தியை, தன்னுடைய கணவனார் இறந்த செய்தி, தன்னுடைய மாமனார் இறந்த செய்தியை கேட்ட உடனே அவள்தான், அவ துக்கம் தாங்க முடியாம அவ பெற்றெடுக்கிறார். அவளும் இறந்து போயிட்டா. ஒரு வீட்டுல ஏலி இறந்துட்டார், ஆசாரியன் இறந்துட்டார், 2 பசங்க இறந்துட்டாங்க. இப்போ மருமகள் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அப்படியே ஊரே அப்படியே கொந்தளிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏன்? இந்த ஆசாரியன் இந்த ஏலி என்ன தப்பு பண்ணா? தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு இவன் என்ன செஞ்சான்? அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்த அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே நான் யோசித்துக் கொண்டே இருக்கும்போது, என்னுடைய வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்திற்காக நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எப்பொழுது இழக்குகிறார்கள்? இந்த ஆசாரியனை குறித்து, இவன் கடந்து வந்த பாதையை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களோட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க, இந்த ஆசாரியனாகிய ஏலி இப்பொழுது ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஜெபிக்கிறதற்காக அன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்காக உள்ள வர்றாங்க. அப்போ உள்ள அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவன், ஒரு ஆசாரியனா இருக்கிறவன் அங்க ஜெபம் பண்ண வந்திருக்கிற அந்த அம்மாவுடைய வாய், வேதம் சொல்லுகிறது, வாயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வாயை பார்க்கறது எதுக்காக அப்படின்னா, இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, சரி என்னத்தை தான் ஆண்டவரத்துல சொல்றாங்க, இவளுக்கு என்னதான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருவேளை இவர் நினைத்திருக்கலாம். இவர்கள் பேசுகிறதை, அவளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதற்காகத்தான் அவளுடைய வாயே கவனித்துக் கொண்டிருக்கிறார். சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த ஏலியினிடத்திலே இருந்த ஒரு நெகட்டிவான காரியம் அப்படின்னா, ஏலி செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டது. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து அறிந்து கொள்றதற்கு நமக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது.
நம்ம அதற்காக நிறைய பிரயாசம் எடுப்போம். வீடுகளில் நின்று ஒட்டு கேட்பாங்க, அந்த வீட்டில் சண்டை நடக்குதா, அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு பயங்கரமான ஆசை. சிலருக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னால் மண்டையே வெடிச்சிடும். அதற்காக அவர்களிடத்தில் என்ன வேணாலும் கேட்பாங்க, என்ன நடந்துச்சு, அப்படி நடந்துருச்சா, இப்படி நடந்துருச்சா. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து நீங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை குறித்து, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கணும். ஒரு நல்ல தேவ மனுஷர்களா இருந்தா, தேவனோட நடக்கிறவங்களா இருந்தா, நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நீங்க கண்டிப்பா ஆசைப்படவே மாட்டீங்க. அந்த விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்காது. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி நடக்கிறார்களோ, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்களோ, நான் சொல்றேன், அவர்கள் வெகு சீக்கிரத்திலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள். இது ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு. ஒரு வாலிப தம்பி ஒரு விசை தன்னுடைய மனைவியை குறித்து என்கிட்ட நிறைய குறை பேசிட்டே இருந்தார். ரொம்ப குறை பேசினார். அப்படின்னா அந்த மனைவியை பார்த்தா அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க வந்து இவர் சொல்ற அளவுக்கு ஒரு வாயாடியோ இல்லை. நான் பார்த்த வரைக்கும் வந்து அந்த பொண்ணை குறித்து எனக்கு வந்து ஒரு பெரிய தவறான ஒரு அபிப்பிராயம் வரவே இல்லை. ஆனா இவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்காரு தன்னுடைய மனைவியை குறித்து, அப்படி இப்படி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு என்னமோ ஒன்று வந்து சரியா படலை. அப்பதான் வந்து ஒரு ஐடியா, அவருக்கு ஒரு என்ன ஐடியா இருக்கு அப்படின்னா, சரியில்லாத சில காரணங்களை அந்த பொண்ணு மேல சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு, நான் ஒரே ஒரு ஆள் ஹோப் கொடுத்தேன் அப்படின்னா, சரி இவ்வளவு குறை சொல்றேன் இல்ல, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்ற ஹோப் கொடுத்தேன் அப்படின்னா, இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியால இருக்கிறேன். அப்போ எனக்கு இது தெரியல, நான் பேசிட்டே இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்ல. அப்போ வெளியே வரும்போது ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணையும் ஆராதனைக்கு அவர் கூட்டிட்டு வர்றாரு. இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குது, அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். அப்போ இவங்க யார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இந்த பிள்ளைக்கு இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கறதுக்காக நான் இவங்களை சந்தித்தேன். அந்த பிரச்சனையை நான் ஓரளவு முடிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ இவங்க அனாதையாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மனுஷனுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து, ஆண்டவர் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் கர்த்தர் பட்சத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு ஆலோசனை சொன்ன உடனே சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவர் கடந்து போனார். அப்போ இதுக்கு எல்லாம் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குடும்பத்தையே பிரியணுன்ற ஒரு தாட் அவருக்குள்ள எப்போ வந்துச்சு அப்படின்னா, என்றைக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்க நினைச்சாரோ அன்னையிலிருந்து அவருடைய குடும்பத்தை இழக்கிறதற்கு அவர் ஆயத்தமானார். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற விஷயம், உங்களுடைய வீட்டில் இருக்கிற காரியங்கள் இன்னொருத்தர் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து யாருடைய வாழ்க்கையை குறித்தும் அறிந்து கொள்றதற்கு நீங்கள் ஆசைப்படவே கூடாது. இந்த ஏலி ஆசாரியனுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, தன்னிடத்தில் வருகிறவர்கள் அவரிடத்துல போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி பாவாரிக்கை பண்ணுங்க, நான் இந்த மாதிரி புறா குஞ்சை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எடுத்து வந்திருக்கிறேன், எனக்காக நீங்கள் வந்து பாவ நிவர்த்தி செய்யுங்கள் என்று அவரிடத்திலே சொல்லுகிறதற்கு அவர் செய்யலாம். அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே இவர்கள் ஆண்டவரிடத்துல சொல்றத, அவங்களுடைய பர்சனலான ஒரு காரியத்தை இவரே வாலண்டியரா கேட்கணுன்ற ஒரு சட்டம் அங்கே எழுதப்படவே இல்லை. இந்த ஊழியக்காரன் சரி அவங்க ஜெபம் பண்ண வந்திருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணட்டும், நம்ம ஏன் அவங்க வாயை பார்த்துட்டு இருக்கணும், அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்க்கணும். ஆனா பொதுவாக ஒரு ஊழியக்காரன், அந்த ஆசாரியன் தேவனுடைய அந்த ஆலயத்திற்குள்ள சேரை போட்டு அவன் உட்காரவே கூடாது. அவர் சேரை போட்டு உட்கார்ந்ததே முதல்ல தவறு. ஆனா சேர் போட்டு உட்கார்ந்தவர், வேதம் சொல்லுது, வாயே பார்த்துட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு அவங்க வீட்டில் எவ்வளோ வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொத்து இருக்குது, அவங்களுக்கு இந்த வருமானம் எங்க இருந்து வந்துருச்சு, அவங்க எப்படி இந்த கார் வாங்கினாங்க, எப்படி இந்த நிலம் எல்லாம் வாங்குறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, கணவன் மனைவி ஐக்கியமா இருக்காங்களா இல்லையா, அவன் பொண்ணு என்னாச்சு, அவன் பையன் என்னாச்சு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒருவருடைய இருதயங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் அதை நேசிக்கல, ஆண்டவர் அதை என்ன பண்றார் அப்படின்னா அதை வெறுக்கிறார். யாரோ ஒருத்தர் உங்களுடைய வீட்டு பக்கத்திலே குடியிருக்கிற, உங்களுடைய வீட்டினுடைய அருகாமையிலே குடியிருக்கிற யாரையோ ஒருத்தரை பற்றி தவறான செய்திகளை, சரியான செய்திகளையோ சொன்னா கூட அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முயற்சி எடுத்துடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முடிவு எடுக்கிறீங்களா,
ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவெடுங்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டேன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சிநேகிதனே, சகோதரனே, முன்பு உன்னுடைய கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை எடுத்துப்பா, அதற்கு பிறகு அடுத்தவன் கண்ணிலே இருக்கிற துரும்பை நிற்பார். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையை பாரு, உங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை, உங்க வீட்டில் எத்தனை போராட்டம், உங்களுக்கு எத்தனை கமிட்மெண்ட், உங்க கார் எப்படி வந்துருச்சு, உங்க பணம் எப்படி வந்துருச்சு, அதை பார். முதல்ல அதை பாருங்க, அதை ரெடி பண்ணுங்க. அதை விட்டுட்டு உலகத்திலே இருக்கிற உங்களுடைய சுற்றி இருக்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்கள். இது ஒரு மோகம், இது ஒரு மோகம், இது ஒரு விருப்பம், இது ரொம்ப ஆசை. அது சிலர்கிட்ட இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி. நான் சொல்றேன், இதை செக் பண்ணுங்க. நான் வந்து நிறைய பேரை இது பார்த்ததுனால சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான காரியம். இதுல நிறைய நடந்திருக்குது. இந்த மாதிரி மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு சில குடும்பங்களை உடைச்சவங்க இருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால நமக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எதுவும் வேண்டாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதுவுமே வேண்டாம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு எதுக்குங்க? இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே பேசப்படுவது நமக்கு எதற்கு? அவர்களுக்காக ஒருவேளை உங்களுடைய காதுகளிலே கேட்டால் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆனா அதே நேரத்தில் அவர்களை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படவே படாதீங்க. சிலர் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கரெக்டாக பார்த்துருப்பாங்க. எவ்வளோ வருது, என்ன வருது, என்ன செய்யுது, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த சம்பளம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ பிரியப்படுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, அந்த சம்பளம் வாங்கின 1ஆம் தேதியே சிலர் கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ வருமா? ஒரு சின்ன ஒரு போட்டு பார்க்கறது மாதிரி. அப்படின்னா ஒரு 50,000 சொன்னா இவன் ஒரு உண்மையை சொல்லிடுவான், உங்களுக்கு மாசம் ஒரு 50,000 வருமா, உங்களுக்கு ஒரு 1,00,000 வருமா அப்படின்னு சொன்ன உடனே சரி அதெல்லாம் வராதுங்க, எனக்கு ஒரு 20,000 தான் வருங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு நாசூக்கா. நான் சொல்றேன், அவங்களுடைய சம்பளத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு செலவு வைக்க போறீங்களா? அதான் இந்த யூடியூப் அப்படி இருக்கு பாருங்களேன். இந்த யூடியூப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப்ல வருமானம் வரும். இந்த யூடியூப்ல வந்து இப்போ செய்தி போடும்போது நிறைய பேர் லைக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருமானம் இருக்குது. அதே மாதிரி நிறைய வியூவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு வருமானம் இருக்குது. அப்படி யூடியூப்ல இருந்தே ஒரு வருமானம் வரும். நம்முடைய திருச்சபையிலையும் வந்து நம்ம இப்போ கம் டு கம்ஃபர்ட் சேனல் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன அது ஆட் கொடுத்துருக்கிறதுனால சின்ன ஒரு வருமானம் நமக்கு வருகிறது. ஆனால் நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி விளம்பரம் எல்லாம் போடக்கூடாது, அப்படி நிறைய நாங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும். ஸோ அந்த விளம்பரங்கள் எல்லாம் ரொம்ப அசுத்தமாக வர்றதுனால அது எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு ஒரு சின்ன வருமானம் அதில் வரும். நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களிடத்துல எந்த இடத்துல வந்து அவர்கள் போய் உட்கார்ந்து அந்த பேட்டி எடுக்க போனாலும் நிறைய பேர் வருமானம் என்னதான் கேட்பாங்க. நீங்க போய் பாருங்க, ஒருத்தருமே தங்களுடைய உண்மையான வருமானத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன் இவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, இவங்க தானே உண்மையா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் இல்ல, அதுல நிறைய டேஞ்சர் இருக்குது. ஆனா சிலர் பாருங்க, தங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே தங்களுடைய வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே ஓப்பனா மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணி அதன் மூலமாய் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாய் உடைந்து போன குடும்பங்கள் கூட இருக்கிறது. அப்போ ஒன்று, நம்ம எப்பவும் கவனமா இருக்கணும். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகம் பேருடைய மணி நேரங்கள் மொபைலில் எதுக்கு செலவு பண்ணப்படுது அப்படின்னா இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து இல்லை, அவங்க வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வேதத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை தீவிரமாக கண்டிப்பார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று இது. நீங்க இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீங்க வந்து வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் ஸ்தோத்திரம் 21வது அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அதற்கு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
நீ இளம் வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவன் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். 20வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பேதுரு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அவனுடைய மனசு என்ன எதிர்பார்க்கிறதுன்னா, என் எதிர்காலம் என்ன, என் எதிர்காலம் என்ன, என் வாழ்க்கை குறித்து என்ன ஆண்டவரே வச்சிருக்கீங்க அப்படின்னு போய் நிற்கும் போது ஆண்டவர் அதை மாதிரியே கேட்கிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே ஆண்டவர் நேசிக்கிறேன் 3 டைம் கேட்ட உடனே அவனுடைய எதிர்காலம் முழுக்க முழுக்க ஆண்டவர் புட்டு புட்டு வச்சாரு. நீ இப்படி தாண்டா இருக்க போற, உன் எதிர்காலம் இப்படி தான் இருக்க போகுது, உன்னுடைய கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்க போகுது, எல்லாம் தன்னை குறித்து அறிந்து கொண்டான். இப்போ தன்னை குறித்து எனக்கு இதுதான், என்னுடைய எதிர்காலம் இதுதான், என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டதுக்கு அவனுக்கு சந்தோஷம். இப்போ இவனுக்கு ஒரே கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, என்னை பற்றி சொல்லிட்டாரு, ஒருத்தன் என்னை விட உங்களை நேசிக்கிறவன் இருக்கிறான். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா எழுதப்படுகிறது, ராப்போஜனம் பண்ணுகையில் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்ட யோவான், ஆண்டவரே என் கதையெல்லாம் சொல்லிட்டீங்க, என் வாழ்க்கையை குறிச்செல்லாம் சொல்லிட்டீங்க, இதோ இருக்கிறானே உங்க மார்பிலே சாய்ந்தவன், அவனுடைய வாழ்க்கை என்ன, அவனுடைய எதிர்காலம் என்ன, அவன் என்ன செய்ய போறான். உடனே ஆண்டவர் ரொம்ப கோபமா, நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பிட்டா அப்படியே நான் இருக்கிற வரைக்கும் வருகிற வரைக்கும் இவன் இருந்தால் உனக்கு என்ன அப்படின்லாம் கேட்கல, ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. இந்த அந்த வசனத்தை வாசிக்கும் போதே தெரியும். அவனை அதற்கு இயேசு, நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதிலும் சொல்லலை. அவன் எதிர்காலம் என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிற வரைக்கும் இவன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா உனக்கு என்னடா, உன்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன பின்பற்றி வா, அவ்வளவுதான், நீ என்ன பின்பற்றி வா. அப்போ இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து, ஒரு சீசனை குறித்து இன்னொரு சீதன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறத கூட ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, ஒருத்தரை குறித்து இன்னொருத்தருக்கு சொல்லவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்மளை குறித்து மட்டும் ஆண்டவர் அடுத்தவனுக்கு சொல்லியிருந்தாருன்னா நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கவே முடியாது, நம்ம வந்திருக்கவே முடியாது, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நம்மை குறித்து யார்கிட்டையும் ஆண்டவர் சொல்லலாம் மறைக்கிறார். அதனால தான் நம்ம கையை தூக்கி ஆராதிக்கிறோம், அதனால தான் இந்த பைபிளை தூக்குறோம், அதனால தான் ஆண்டவருடைய புள்ளேன்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காது. அப்போ ஆண்டவர் எதை வெறுக்கிறார் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள நினைக்கிறதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஒரு ஊழியக்காரனுக்கே ஆண்டவர் இப்படி ஸ்டிக் பண்ணுவார்னா, ஒரு ஜனங்கள் விசுவாச மக்களாக இருக்கிற நீங்க ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் தயவு செய்து எடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து, இன்னொருத்தருடைய லைஃப்ல நடக்கிறதை குறித்து நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா இழந்துருவீங்க. ஆமென்னு சொல்லுங்க. எனக்கு என் பாடு போதும், எனக்கு என் வாழ்க்கை போதும், எனக்கு என்னை குறித்து கற்றுக்கொடும், இன்னொருத்தரை குறித்து எனக்கு நீர் கற்றுத்தர வேண்டாம் ஆண்டவரே. இன்னொருத்தரை குறித்து நான் அறிய வேண்டிய அவசியம் எனக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. இந்த நான் சொல்றேன், இந்த ஸ்பிரிட்டை விட்டு முதல்ல வெளியே வாங்க. இது ஒரு பொல்லாத ஆவி, இது ஒரு பொல்லாத, நிறைய பேருக்குள்ள இப்படிப்பட்ட ஆவி கிரியை செய்து கொண்டே இருக்குது. சும்மாவே இருக்க மாட்டாங்களா? அப்படி கோபம் வருது. ஏன் அப்படின்னா, அப்படியே எல்லாவற்றையும் தெரிஞ்சு அதை கொண்டு போய் 4 பேர் இடத்துல போய் சொல்லி, அவன் இப்படி, அவன் குடும்பம் இப்படி, அவங்க அம்மா இப்படி, அவங்க அண்ணன் இப்படி, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், இப்படி பண்ணிட்டு இருக்கான், அப்படி பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்தையும் போய் சொல்றது. நோ நோ,
இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா தலையிடவே கூடாது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் அன்பாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரட்டும், இன்னொருத்தருடைய லைஃப்பை குறித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. எங்கிட்ட கூட ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வருது அவருடைய பிரச்சனையை சொல்ல வரும்போது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எங்கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்ல வேண்டாம் பிரதர், எங்கிட்ட எல்லா பிரச்சனையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்களை குறித்து எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு எதற்காக ஜெபிக்கணும், என்ன ஒரு ஜெப குறிப்பு, இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர், இந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணு, அவ்வளோதான், விட்டுருங்க. நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன்? நான் அதை ஆதியிலிருந்து தெரிஞ்சு என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த டைம் உங்களை பார்க்கும்போது ஐயோ இப்படி பரிதாபப்படலாம், இப்படியா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால மணிக்கணக்காய் உங்களுடைய பிரச்சனைகளை இன்னொருத்தரிடத்துல சொல்லுகிற பழக்கம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிடுங்க? கேட்கல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய போராட்டத்தில் இன்னொருத்தரிடத்துல கொட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்லல, இன்னொருத்தரிடத்துல சொல்றதுக்கு சொல்லல. உங்களுடைய பிரச்சனைகள் பாரங்களை எல்லாம் எங்க இறக்கி வைக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிப்பார். உங்களுடைய நுகத்தை அவர் மேல எடுத்துட்டு உங்களை ஃப்ரீ ஆக்குவார். ஆனா மூணாவது நபருக்கு நீங்க சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. எல்லாரும் கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே நான் இனி சாகிற வரைக்கும் யாருடைய வாழ்க்கையை குறிச்சோம் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா நான் இனி அறிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த குணம் எனக்குள்ள வராது ஆண்டவரே, இனி வராது, என்னை மன்னிச்சிருங்க. இன்னொருத்தரை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்ததுக்கு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் இனி அப்படி கேட்க மாட்டேன். ஆண்டவரே கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஒற்று கேட்குற வேலைகள் நமக்கு ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ரோட்டில் ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமாக போய் நிற்பாங்க. என்ன நடந்துன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசை. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் நமக்கு போக வேண்டியது நிறைய வேலை இருக்கும், ஆனால் அந்த காரியத்தை பார்ப்போம். இதெல்லாம் நம்மளை விட்டு மாறணும். நம்பர் 2, ரெண்டாவது, இந்த ஏலி தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு இரண்டாவது காரணம் வேதத்திலே நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். ஹலோ, கவனமாய் கவனிங்கள். அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்கலாம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. கவனிங்க, ஒரு ஆசாரியன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தப்பு அவங்க வாயே பார்த்துட்டு இருந்தது. என்ன சொல்றா இவா, இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வாயை பார்த்துட்டு இருந்தது. இரண்டாவது, இவங்க கொஞ்ச நேரம் இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஆனா இவங்க வாய் மட்டும்தான் அசைது, அப்படியே உதடுகள் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்குது. ஆனா சத்தம் என்ன பண்ணல அப்படின்னா வெளியே வரல. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த அண்ணாளுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு பிடிக்கல. அவன் மனசுல இருக்கிறதையெல்லாம் மெதுவா ஆண்டவரிடத்துல கொட்டலான்னு நினைச்சு கண்ணீர் ஊத்துது. அதான் அவளுடைய இருதயத்தை உடைச்சு அப்படியே ஊத்திட்டாங்க. ஆனா நம்ம பிரச்சனையை யாரும் கேட்க வேண்டாம், கர்த்தர் மட்டும் கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கொஞ்ச நேரம் பார்க்கறாரு, வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்குது. இவர் கெஸ் பண்ணிட்டாரு, இவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்க விரிச்சிருக்கிறாங்க, இவங்க தண்ணி அடிச்சிருக்காங்க, இவங்க போதையில இருக்கிறாங்க. அதான் அன்னைக்கு ஆலயம் கூடுகிற நாள், எல்லாம் சொந்தக்காரங்களோட வந்திருப்பாங்க. அங்க பெரிய கோலாகோலமான பண்டிகை நடந்துட்டு இருக்குது. பண்டிகை, ஆண்டவருக்கு பண்டிகை கொண்டாடுற அப்படின்ற பேர் வழியில நிறைய பேர் அவங்க தவறான விதத்துல நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி அதை மனசுல நினைச்சிட்டு உண்மையா அழுது ஜெபம் பண்ண வந்த இந்த அன்னாளை பார்த்து ஏலி என்ன பண்றாருன்னா, இவள் வெறித்திருக்கிறாள் என்று ஒரு தவறான முடிவிற்கு வந்துட்டாரு. கவனிங்க, நம்பர் 2, இரண்டாவதாக
உங்களுக்கு இந்த ஏலி தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா தவறான கணிப்பு தான் காரணம். தவறான கணிப்பு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறாய் கணித்து விடக்கூடாது. இந்த தவறாய் மனுஷர்களை தவறாய் கணிப்பது என்கிறது மிக டேஞ்சரான ஒண்ணு. நான் சொல்றேன், நிறைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், இது எல்லாம் எங்க எழும்புது அப்படின்னா வேற எதுவுமே இல்லைங்க. ஏதோ ஒண்ணு நடக்கிறத வச்சுட்டு அவ்வளவுதான் அவங்க பேர்ல ஒரு தவறான கணிப்பு கணிச்சிடுறாங்க. அதுவே ஒரு பெரிய புயலாய் மாறுகிறது. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இரவில் 12 மணிக்கு அவர் டிரைவிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு அவர் எப்பவுமே 12 மணிக்கு குளிச்சுட்டு அவர் படுத்து தூங்குறது வழக்கம். கரெக்டாக 12 மணிக்கு வீட்டுக்குள்ள வர்றாரு. 12 மணிக்கு செல்போன் அடிக்குது, மனைவியினுடைய செல்போன் அடிக்குது. அடிச்ச அடுத்த நிமிஷத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா இவர் தப்பா நினைச்சிருவாரோன்னு நினைச்சு அந்த செல்போனை இவங்க ஆஃப் பண்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு இவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே என்ன போன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாம ஒரு பொய்யும் சொல்லிடுறாங்க. இல்ல அது ஏதோ ரிங்டோன் மாதிரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யும் சொல்லிடுறாங்க. ஆனா இவருடைய மனசு தாங்கவே இல்லை. இப்ப யாருமே தவறானவர்கள் கிடையாது. இவரும் நினைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. நைட்டு 12 மணிக்கு அவர் வேலையை முடிச்சு டெய்லி வர்றாரு. வர்ற நேரத்தில் ஒரு நாள்ல நைட்டு 12 மணிக்கு போன் அடிக்குது. அந்த அடிக்கிற போனை இல்லைன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அந்த போனை எடுத்து செக் பண்றாரு. அந்த போன்ல ஒரு நம்பர் வந்திருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா இந்த சிஸ்டருடைய அக்கா பையன் பேசுறான். உடனே என்னடா அக்கா பையன் பேசி இருக்கிறான், இதை இவ ஏன் என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு இவருடைய உள்ளுக்குள்ள அப்படியே புழுங்கிட்டே இருக்குது. அதான் ஜென்ஸ் சில நேரத்தில் ஓப்பனா வெளியே பேச மாட்டாங்கல்ல, ஒவ்வொன்றையும் கோபமா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. உடைக்கிறாரு, பிடிக்கிறாரு, இவங்களை திட்டுறாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இவர் அவர்கள் மேல ஒரு தப்பா நினைச்சு இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தவறு பண்றா அப்படின்னு சொல்லி இவங்களை ரொம்ப வித்தியாசமாய் ட்ரீட் பண்ணி கடைசியில் ஒரு நாள் அவங்க ரொம்ப சிக்காய் அவங்களுடைய சுகர் ரொம்ப ஹெவியா போய் மரணம் அடைகிற சூழ்நிலையில வரும்போது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை, உனக்கு ஏன் இந்த மாதிரி சுகர் ஏறி இருக்குது அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, இல்லை என் கணவனார் கொஞ்ச நாளாக என் மேலே ரொம்ப கோவப்படுறாரு, என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அந்த டாக்டர் போய் கணவனாரத்தில் போய் நீங்கள் கோவப்படுறதுனால தான் அவங்க சிக்கா இருக்காங்க, நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க, உங்கள் மனைவிட்ட நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்போ தான் ஓப்பனாக சொல்கிறார், இந்த மாதிரி நீ அன்னைக்கு ஃபோன் வந்ததை ஏன் மறைச்ச அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எங்கள் அக்கா பையன், நீங்கள் எதுக்கு அப்படி சந்தேகப்பட்டீங்க, நமக்கு ஒரு வயசு புள்ள நம்ம வீட்டில் இருக்கிறா, நம்ம புள்ள அவனுக்கு நம்ம இந்த செல்லுல இருந்து SMS அனுப்பி இருக்கிறா, அனுப்பி அவள் 2-3 நாள் பேசிட்டே இருந்திருக்கிறா, நான் பார்த்து கண்டுபிடிச்சு அவளை திட்டி அவளை சத்தம் போட்டு இனி வரக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னைக்கு அந்த பையன் அதற்காக தான் கால் பண்ணியிருக்கிறான். சரி பிள்ளைய உங்களிடத்துல போட்டு கொடுத்தா நீங்கள் நைட்டில் காலையிலேருந்து போயிட்டு நைட்டு வர்றீங்க, உங்களுக்கு ஏன் டென்ஷன் படுத்தணும், நீங்கள் அவளை நான் பார்த்துக்கிறேன், நான் அவளை கரெக்ட் பண்ணி அவளை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கரெக்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு தப்பும் இதில் யாருமே பண்ணலை. அதற்கு பிறகு அந்த மனைவி அவங்கள புரிய வச்சாங்க. அதுவும் ஏதோ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருச்சு. இல்லை அப்படின்னா இந்த தவறான கணிப்பு அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் கூட நிறைய பேர் பொய் சொல்றதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க உண்மைன்னு சொல்லிடுறாங்க. மோஸ்ட்லி நிறைய பிள்ளைங்க அப்படி சொல்லிடுறாங்க. நான் அது மறைக்கிறது இல்லை, நான் தப்பு பண்ணேன், நான் இப்படி போனேன் அப்படின்னு. ஆனால் ஒரு தவறான கணிப்பை ஒரு பிள்ளைகளுக்குள்ள கொண்டு ஐயோ இது ஒரு சாட்சி அல்ல, பலதை நான் சொல்ல முடியும். சில பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை தப்பா நினைச்சு, நீ அப்படிதான், நீ தப்பானவதான், நீ அவங்க கூட அப்படி போயிட்ட, இவங்க கூட இப்படி போயிட்ட, நீ இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு அவங்க பேர்ல சொல்லாத ஒன்ன கணிப்புனால இவங்க சொல்லி கடைசியில நான் தான் ஒண்ணுமே செய்யாம இப்படி போட்ட பேருக்கு கெட்ட பேர் வாங்கிட்டேனே, ஒண்ணுமே செய்யாம என்ன இப்படி திட்டுறீங்களே, நான் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்த எத்தனையோ பிள்ளைகள் தெரியும் எனக்கு. ஸோ வி கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம என்னன்னா உங்களுடைய கணிப்பு முக்கியம். ஒரு நபர் உங்களிடத்துல பேச வரும்போது நீங்கள் கணிக்கணும். உங்க மனைவி உங்களுக்கு கணிக்க தெரியணும், உங்க கணவனார் உங்களுக்கு கணிக்க தெரியணும், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கணிக்க தெரியணும். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், இது ஒரு அபிஷேகம். மற்றவங்களை கணிக்கிறது அவ்வளவுதான். நம்மகிட்ட பேச வர்றது இன்னார் என்கிற அறிவு அது நமக்கு அவசியம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தப்பா கணிச்சிடக்கூடாது. தவறாக ஒரு மனிதனை நீங்கள் கணிப்பீர்களே ஆனால் பாதிக்கப்படுவது அவர்கள் அல்ல, பாதிக்கப்படுறது யார் தான் அப்படின்னா நம்ம தான். ஒரு ஆசாரியன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஆசாரியனுடைய மரணம் வெற்றியான மரணமா இருக்கணும்.
வேதம் வந்து மோசேயை சொல்லுகிறது, மோசே மரணம் அடைகிற காலத்திலே அவனுடைய கண்கள் இருளடையல்ல, அவனுடைய பார்வை அவனுடைய பலனும் குன்றி போகல, அவனுடைய பார்வையும் அற்று போகல. நல்ல ஒரு பராக்கிரமசாலியா ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணார்னு வேதம் சொல்லுது. ஆனா இந்த ஏலியை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவனுடைய 2 கண்களும் பார்வையை இழந்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஸ்தூலித்த மனுஷனா இருக்குந்தான். ரொம்ப அவனுடைய ஒவ்வொரு உடைவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். நல்லா கவனிங்க, இந்த 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 மனுஷனுக்கு வர்றது, இந்த ஏலிக்கு வர்றது மாதிரி வேற யாருக்குமே வந்துடக்கூடாது. இப்ப ஏலி என்கிறவன் ஒரு ஆசாரியன். அந்த வீட்டில் இப்பொழுது பணிவிடை செய்வதற்காக சாமுவேல் என்கிற ஒரு சின்ன பிள்ளையாண்டான கொண்டு போய் விட்டுருக்கிறார். இவன் தான் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியவன். ஆனா ஆண்டவர் வந்து இந்த ஏலியினிடத்துல பேசாம யார்கிட்ட பேசுறாருன்னா, சாமுவேலே, வேதம் சொல்கிறது சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. ஆண்டவரை பற்றிய அறிவு இன்னும் சாமுவேலுக்கு வரவே இல்லை. ஆனா ஆண்டவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சவன் ஏலி, கர்த்தர் ஏலியிட்ட பேசணும்னு நினைக்காம தெரியாத அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறார். எந்த அளவுக்கு ஆண்டவர் ஏலிய வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. வேண்டாம், உங்கள்கிட்ட பேச விரும்பலப்பா. நான் சொல்றேன், இந்த ஏலிக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு பனிஷ்மெண்ட். நான் இன்னைக்கு உட்கார்ந்து அதை தியானிச்சேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரனா இருக்கிறவனுக்கு ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்தீங்க ஆண்டவரை? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்கள் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அவனுடைய கண்கள் இருள் அடைந்தது. அவன் பார்க்க கூடாதபடி அவனுடைய கண்கள், அது ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். இரண்டாவது அவனுக்கு கொடுத்தது, வேதம் இந்த இடத்துல சொல்கிறது, ஆண்டவர் அங்க இருக்கிற குட்டி பையன்கிட்ட பேசுறாரு, ஆனா யார்கிட்ட பேசல? ஏலிட்ட பேசல. நம்பர் 3, மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் வந்த மூன்றாவது மிகப்பெரிய கஷ்டமானது 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 4:11, தேவனுடைய பெட்டி பிடிபட்டது, ஏலியினுடைய 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். கவனிங்க, ஒரே நாள்ல தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போறாங்க. கவனம். நம்பர் 1 முதல்ல கண்ணு இல்ல, 2வது கர்த்தர் அவங்கிட்ட பேசல, நம்பர் 3 மூணாவது ஒரே நாளில் தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரிச்சு போயிடுறாங்க. நான் அடுத்தது பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தின் வாசல் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடினால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் விசாரித்தான். ஹலோ, கவனிங்க, அடுத்து வந்து இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். உட்கார்ந்திருந்த இடத்துல அப்படியே மல்லாக்க விழுந்து அந்த இடத்திலேயே அந்த ஸ்தூலித்தவனா இருந்ததுனால வேதம் சொல்லுது அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. அடுத்தது பாருங்க, நீங்க வந்து 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிக்கும் போது, பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறை மாத கர்ப்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனாரும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. எத்தனை பனிஷ்மெண்ட்! இவர் இறந்து போயிட்டாரு, பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ மருமக கர்ப்பிணியா இருக்கிறா. அந்த செய்தியை கேட்ட உடனே அவளுக்கு பிரசவிக்கவே முடியாம குனிஞ்சு பிரசவித்ததுனால அவளும் மரணம் அடைகிற போற நேரத்தில் அந்த குழந்தைய கண்ணுக்கு கண்ணு கூட அந்த அம்மாவை பார்க்க முடியலையாம. ஸோ இத்தனை பெரிய பொல்லாங்கு ஏலியினுடைய வாழ்க்கையில் வர்றதற்கு பல குணாதிசயங்கள் இருக்குது. நான் இன்னைக்கு 3 காரியத்தை தான் சொல்ல போறேன். 1, இன்னொருத்தருடைய வாயே பார்த்துட்டு இருந்தது. ஆசாரியனுக்கு அந்த வேலை இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு அந்த வேலை இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது, ஒரு காரியத்தை ஆராய்ந்து அறிகிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு தவறான கணிப்பை இவன் கணிச்சதுனால வேதம் சொல்லுது, நான் நம்புறேன் அவன் மேல் கர்த்தர் மிகவும் கோபமானார். அப்போ நமக்கு 2வது ஆண்டவரிடத்துல ஒரு அபிஷேகத்தை கேட்கணும். நான் யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க,
தப்பா கணிச்சிடக்கூடாது. சிலவங்க வந்து அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. எப்படி அது? கெட்டவங்கன்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணாத கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்தட்ட கூட போய் சொல்லுவாங்க பாருங்களேன், கண்டிப்பா அவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைனால அப்படி துணிகரமா பேச முடியுது? எப்படி துணிகரமா பேச முடியுது? இல்ல, நம்ம அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவறானவர்களாய் கணிக்கவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அப்படி இருக்கிறனால தான் அப்படி தோணுதோ என்ன தெரியல. நம்ம அப்படி நினைக்கிறனால தான் நமக்கு அப்படி தோணுது. நல்ல இருதயம் உள்ளவர்களுக்கு, நல்ல வழி வாழ்கிறவர்களுக்கு, தங்களுடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்ன பண்ணாதுன்னா தோன்றவே தோன்றாது. நல்லவர்களையும் கெட்டவர்களாய் பாவித்து அதில் ஒரு கலக்கத்தை கொண்டு வர ஆவியை நம்ம இனி நம்முடைய குடும்பத்தில் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா என்கரேஜே பண்ணக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கணிக்கிற அபிஷேகம் என்கிறது உங்களுக்கு வேண்டுமானா கண்டிப்பாக வேண்டும். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைய கூட அவருக்கு கணிக்க தெரியலங்க. தன்னுடைய பிள்ளைய கூட அவருக்கு கணிக்க தெரியல. அம்னோன் சொல்றான், இந்த மாதிரி வந்து அவன் வந்து தன்னுடைய சகோதரியாகிய தாமார் மேல ஆசைப்பட்டு தன்னுடைய தகப்பனார் தன்னை வியாதியை விசாரிக்க வரும்போது, அவன் வியாதிக்காரனை போல படுத்திருக்கிறான். அவர் வியாதியை விசாரிக்க வர்றாரு. விசாரிக்க வரும்போது தன்னுடைய மகன் அவரை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சி ஆகிய தாமாரை எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு பணியாரங்களை சுட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு, சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் அவ கைனால சாப்பிட்டாதான், செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவியோ, இல்லைன்னா சாப்பிட முடியாதோ, என்ன பேசிட்டு இருக்கிற? எதுக்கு அவ சமைச்சு கொடுக்கணும்? உனக்கு என்ன பிரச்சனை? அவளை எதுக்கு நீ கேட்கிற அப்படின்னு கேட்க வேண்டிய தகப்பன் தன்னுடைய மகன் என்ன எண்ணத்தோடு சொல்றான் அப்படின்றத கணிக்க முடியாததுனால தன்னுடைய மகனை இழந்துட்டாரு. சோ பி கேர்ஃபுல். நமக்கு கணிக்க வேண்டிய அபிஷேகம் தேவை, ஆனா அதனால யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது, தவறாக ஒரு நாளும் கணிக்க கூடாது. நான் சொல்றேன், யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே இருந்ததுனால ஆண்டவர் போத்திபாரையும் அவனுடைய வீட்டிலே இருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு வந்ததற்கு பிறகு எல்லாமே நேர்த்தியா நடக்குது, பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருது. ஆனா அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு ஒரு தவறான ஒரு கணிக்கிறாங்க. இவனும் எல்லார மாதிரி தான் இருப்பான், இவனும் தப்பு பண்ணுவான் அப்படின்ற அந்த தவறான ஒரே ஒரு கணிப்பு. யோசேப்பு அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்துட்டாரு பாருங்க. யோசேப்பு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த வீடு திரும்ப எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அதனால யாரையுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் தவறாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கணிக்க கூடாது. கணவனை மனைவியை தனியா நீங்க வந்து தவறாய் கணிக்க கூடாது. நீங்கள் அகாஸ்வேரு ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்க முடியும். அவருக்கு வஸ்தி என்கிற ஒரு மனைவி இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற ராஜா அந்த பிரதானிகள் எல்லாருமே வந்து உங்க மனைவியினுடைய அழகை எல்லாரும் பார்த்தா பரவாயில்லையேன்னு கொஞ்சம் சொல்லி விடுறாங்க. உடனே ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க ஆள் அனுப்பி விடுறாரு, போயிட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, உன்னை எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு. ஆனா இந்த வஸ்தி வந்து ரொம்ப நல்ல நேர்த்தியான ஒரு மகள். இல்லை, என்னுடைய அழகை வந்து நீங்க பார்த்தா போதும், பிரதானிகள் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பின உடனே இவருக்கு பயங்கரமான கோபம் வருது. நான் என்ன சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. சுற்றி இருக்கிற எல்லா பிரதானிகளும் அவர் அப்படி ஸ்க்ரூ பண்ணி விடுறாங்க. இப்பவே இவங்களே உங்களை மதிக்கல அப்படின்னா எங்க மனைவிகளெல்லாம் எங்களை மதிக்க மாட்டாங்க, கண்டிப்பா ராஜா மேன்மேல இருந்து அவங்களை தள்ளணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசி அந்த அம்மாவை ராணி அந்த பட்டத்திலிருந்து வெளியே தள்ளிட்டாங்க. நீங்க வேதத்துல வாசி பாருங்க, அவனுடைய புத்தி தெளிந்ததற்கு பிறகு, அந்த போதை சரியானதுக்கு பிறகு ரொம்ப யோசிக்கிறான். ஒரு நல்ல மனைவியை நம்ம இழந்துட்டோமே அவன் கஷ்டப்பட்டான். ஏன் அப்படின்னா ஒரு தவறான கணிப்பு உங்களுடைய குடும்பத்தை இழக்க பண்ணிவிடும். தவறான கணிப்பு ஆண்டவர் உங்கள் மேல் கோபத்தை கொண்டு வருவார். அதனால என் நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால் நான் யாரையும் என்ன பண்ண மாட்டேன்னா அவ்வளவு சீக்கிரமா தப்பா நான் இடப்பட மாட்டேன். அதற்காக வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா ஒரு மறு உத்தரவு சொல்லுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீங்கள் கணித்து அதனுடைய வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா அதனுடைய பின்னணி என்னன்றத
அலசி ஆராயணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் யாரையும் நான் தவறாய் கணிக்க கூடாது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே யாரையும் நான் தப்பா நினைக்க கூடாது. அது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழட்டும். எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வேண்டாம். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படி வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம் வேண்டாம். ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நம்புறீங்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த ஏலி தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போறதற்கு காரணம் என்ன அப்படின்றதை குறித்து மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றார். ஹலோ எல்லாரும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இவர் பண்ண மிஸ்டேக் என்ன? ஃபர்ஸ்ட் வாயே பார்த்துட்டு இருந்தது. அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்பட்டது. ரெண்டாவது, ஊழியக்காரனா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளவு சீக்கிரமா கணிச்சிடக்கூடாது. சரி, அவங்க வாயை திறந்து அப்படி பேசாதனால அவங்க தப்பானவங்க அப்படின்னு அவர் கணிச்சிருக்க கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தப்பானவங்கள கணிச்சிட்டார். சரி, இது கூட ஒரு சைடுல ஒத்துக்கலான்னு வைங்களேன். மூன்றாவது, இவர் செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நீதிமான் ஒரு தேவனுடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறாங்க. இந்த தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை தான் எதிர்பார்ப்பார்கள், கெட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இவர் பார்த்ததை வச்சு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. வாயில என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உடனே பதில் சொல்லிட்டார். நம்பர் 3, மூன்றாவது, நீங்க இந்த தப்பை ஒரு நாளும் பண்ணிடக்கூடாது. எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் இந்த தடாலடியா பதில் சொல்றாங்க பாருங்களேன், உடனே பதில் சொல்றாங்க பாருங்களேன், உடனே ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்களேன், டக்குன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்களேன். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு டைம்ல கண்ணை மூடிட்டு ஒரு ஆபத்தை சந்திச்சிருவாங்க. அதுவும் சில காரியத்திற்கு ஒரு நாள்ல முடிவெடுத்துடலாம், சில காரியத்துல மாசங்கள் யோசித்தா முடிவெடுக்கணும். அவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க முடியாது. அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்றேன், திருமண வாழ்க்கைக்குள்ள என்றாகும் போது அதனுடைய முடிவை ஒரு வாரத்தில் எடுத்த முடியாது, 10 நாளில் எடுத்த முடியாது, ஒரு மாசத்துல எடுத்த முடியாது. ரொம்ப கேர்ஃபுல். உங்க அவசரத்தை எல்லாத்துலயும் கொண்டு போய் காமிச்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பாடுபடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, உடனே அடுத்த நிமிஷம் பதில் சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த உடனே பதில், எஸ்ஸா எஸ், நோவா நோ. கொஞ்சம் டைம் வேணுங்க. இந்த ஏலி செய்த மிகப்பெரிய தவறு, மனசுல நினைச்சது கூட தவறு இல்லை. சரி, ஓகே, மனசுல அவன் பேசிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். தனியா கூப்பிட்டு உடனே பதில் சொல்லாம, என்னமாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கிறீங்க, வாய் மட்டும் உங்களுக்கு என்னமோ மினிங்கிட்டே இருக்குது, ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒருவேளை கூப்பிட்டு கேட்டு அதுக்கப்புறம் அவர் பதில் சொல்லியிருந்தாருன்னா அந்த பதில் வெற்றியான பதிலா இருக்கும். இவர் என்ன பண்ற, எடுத்த உடனே தடாலடியா, நீ எவ்வளவு நேரம் தண்ணி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்ப, எவ்வளவு நேரம் உன் குடியை எப்பொழுது உன்னை விட்டு. இந்த அன்னாள் அம்மாவானதுனால போனாங்க. நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியட் அந்த செய்தியில் சொன்னது மாதிரி நீங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. பாஸ்டர் நேரம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, அவன் உட்காந்து வேதனை தாங்க முடியாமல் உட்காந்து இயேசுவே இயேசுவேன்னு கத்தி அழுது கூப்பாடு போட்டுருக்கும் போது தண்ணி அடிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா, என்னைக்கு குடி விடு கேட்குறீங்களா, நீங்க எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க எல்லாம் ஒரு பாஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ச்சு, இதை கூட பார்க்க தெரியல உங்களுக்கு. நான் ஜெபம் பண்றது என்னன்னு அறிவு கூட இல்லை, நீ எல்லாம் என்ன பாஸ்டர் ஊழியம் செய்வீங்க, நம்மனா அப்படி கேள்வி கேட்டிருப்போம். ஆனா இந்த அண்ணாளம்மா, நான் மிகவும் மன கிளேஸ்தமுள்ள ஸ்ரீ, நான் மதுவாயிலும் திராட்சரசமாயிலும் குடிக்கவே இல்லை, என்ன ஆண்டவனே அந்த மதிப்பு குறையவே இல்லை. அவங்க அப்படி சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவரை பாருங்களேன். அதற்கு அன்னாள் 16வது வருஷம், உமது அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். அதற்கு ஏலி சமாதானத்தோட போ தபால். அப்படியும் பேசுவாரு, ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் அப்படி பேசினார். எப்படி பேசினாரு, நீ எவ்வளவு நாள் தான் தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருப்பேன்னு பேசினாரு. அடுத்த நிமிஷமே அவங்க சொல்றதை கேட்டவொன்னு அடுத்த நிமிஷம் சமாதானத்தோட போ. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் நீ கேட்டதை சொன்னதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு,
ஸோ இந்த ஏலியினிடத்தில் இருந்த ஒரு ஊழியக்காரனிடத்தில் இருந்த நம்பர் 3 மூணாவது மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, உடனே பதில் சொல்வது. யோசிக்காம நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லிடக்கூடாது சொல்லுங்க எல்லாருமே, பதில் சொல்லிடவே கூடாது. நம்ம சொல்ல போகிற பதிலுக்கு யார் தான் அதிகாரினா, நம்ம தான் அதிகாரி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவனா இருந்தால் அவன் பூரண புருஷன். ஒரு காரியத்தை நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பதில் சொல்றதுக்கு எவ்வளவு காலம் வேணாலும் எடுத்துருங்க. ஆனா நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னவா இருக்கணும்னா, சொல் தவறாதவனா இருக்கணுமா. சொல்லிட்டீங்கல்ல, தன் ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணாம இருக்கிறான்னா, தவறாமல் இருக்கிறான். அவன் தான் நீதிமான், அவன் தான் தேவனுடைய பிள்ளை, அவன் தான். அதனால பதில் சொல்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஊழியக்காரர்கள் நாங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மெல்லாம் அவ்வளோ ஈஸியா டக்குன்னு பதில் சொல்லிடவே கூடாது. ஒரு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் வண்டி எடுத்துட்டு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அந்த பாஸ்டரை கொண்டு போய் டிராப் பண்ணணும். பெரிய ஐயாட்ட கதவை திறந்து, ஐயா பாஸ்டர் ஐயா கொண்டு விடணும் சொல்றாரு, வாரில் போய் கொண்டு விட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே இந்த பெரிய ஐயா ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருக்காரு, அவனை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்றா நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு கதவை சத்திட்டு போயிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் தாண்டி அந்த ஊழியக்காரர் திரும்பவும் அவனை இது பண்ணி, நீ போய் ஐயாட்ட கேட்டு வா, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் கதவை திறந்து, ஐயா அவருக்கு போகணுமாமா, நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு 2வது டைம் சொல்றாரு. நீ உட்கார்றா, நானே உன்னை கூப்பிடுறேன், அது வரைக்கும் அமைதியா இருன்றாரு. அவர் ஓயாம இவனை எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வா, எப்படியாவது கார் சாவியை கேட்டு வாங்கிட்டு வா, போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி 3வது டைம் ரொம்ப இவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்டதுனால இவன் என்ன பண்ணிட்டான், 3வது டைம் போய், ஐயா அவர் போகணுமாமா, நான் கொண்டு போய் விடட்டுமான்னு கேட்ட உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சாவியை கையில எடுத்து போட்டு தூக்கி போட்டுட்டு, போ அப்படியே போ, அவ்வளவுதான் அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு சாவியை தூக்கி போட்டாரு. அவன் அதே மாதிரி அவர் கொண்டு போனாரு, விட்டாரு, திரும்ப உயிரோட வரவே இல்லை. வர்ற வழி நடந்த சம்பவம், வர்ற வழியில ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட். இந்த ஊழியக்காரர் ரொம்ப அழுதாரு, ரொம்ப துக்கப்பட்டார். ஆண்டவரே நான் சொன்னதுனாலேயோ, என்னன்னா சில நேரத்தில் ஒரு சின்ன கீழ்ப்படியாம பெரிய ஆபத்துக்களை கொண்டு வரும். அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில நம்ம படிச்சு பார்க்கிறோம். அவங்க சொன்னது ஒன்றும் பெரிய பொய் கிடையாது, ஒரு சின்ன பொய். அந்த சின்ன பொய், அதான் சொல்றாங்க ஊழியக்காரங்க, உன்னுடைய கணவனார அடக்கம் பண்ணுன அந்த கால்கள் இப்பதான் வந்திருக்குது, இதோ உன்னையும் அவர்கள் கொண்டு போவார்கள், அவ்வளவுதான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நல்ல நீங்கள் தவறு செய்து நல்ல தேவ மனிதர்களிடத்திலிருந்து ஒரு நாள் சாபமான வார்த்தைகளை நீங்க சுமந்தக்கூடாது. ஆனா சிலர் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க, நான் உன்னை சபிச்சிருப்பேன், நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். சிலருக்கு இதே தான் வேலையாகவும் இருக்குது. நீ இப்படி பண்ணனா நான் சபிச்சுட்டா நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். சிலர் அப்படி பயந்து அப்படி நடுங்கி, அவ்வளோதான் நாங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், அதெல்லாம் இது பண்ண. நல்ல ஊழியக்காரர்கள் சபிக்க மாட்டார்கள். அவங்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் வருமே தவிர சாபம் வராது. இவர் என்னமோ எதேர்ச்சியா அப்படி சொன்னதுனால டக்குன்னு அப்படி நடந்துருச்சு. அதனால நம்முடைய பதில் எப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நீ தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. டக்குன்னு டக்குன்னு எடுத்த உடனே சிலருக்கு அப்படியே பதில் சொல்றது.